அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 9/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா, ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க. ஓப்பன்லேருந்து ஒரு லோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 25,514. இப்போ 25,514க்கு கீழே வந்துட்டு மேலே போகிறப்ப என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கீழே வந்துட்டாங்க. 25,514லேருந்து 25,473. இந்த 473க்கு வந்துட்டு இங்கேருந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 473 ஒரு வீக்கோட சப்போர்ட். இப்போ வேணுமா செக் பண்ணி பாருங்கள். இந்த 473 எந்த வேல்யூ அப்படின்னு எந்த வீக்கோட லோனு போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் இந்த லோ டு ஹை வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் கொடுக்கணும். அப்போ 200 பாயிண்ட் கொடுக்குறவங்களையும் அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது. இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டு நல்லா ஃப்ரீயாக போக முடியும். கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா அங்கேருந்து கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஒழிஞ்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. அப்போ இந்த இடத்துல ஒரு சைடுவே மூமெண்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த எஸ்டர்டே ஹையில் வந்து நம்மளுக்கு ஒரு சைடுவே மூமெண்ட்டை கொடுத்து இங்கேருந்து இவங்க கிட்ட காலையில் ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்த ப்ரீமியத்தை இந்த மூமெண்ட்டில் டோட்டலாக ஒரு கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ பையர் வந்து எவ்வளோ புக் பண்ணாங்களோ அதேமாரி செல்லிங்லேயும் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கால் ஆப்ஷனுக்கு கொடுத்த காலையில் கொடுத்த ப்ரீமியத்தை எல்லாத்தையுமே டிகே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி எஸ்டர்டே லோவில் வந்து நம்மளுடைய எஸ்டர்டே லோவும் R1 S1 நம்மளுக்கு சப்போர்ட்டாக இந்த இடத்துல வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போயிருக்காங்க. இது எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் தான். ஓகேங்களா? எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மார்க்கெட்டை மேலேயா கீழேயான்னு ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். இப்போ ப்ரிடிக்ட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் ஓவர் கான்ஃபிடன்ட்னு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்டில் இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓவர் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேபிட்டலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 57,199. அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கீழே கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 57,000 மார்க்கெட் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 57,235. லோ பார்த்தீங்க அப்படின்னா 57,040. அப்படின்னா டோட்டல் ரேஞ்சு வந்து ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 250 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 200 பாயிண்ட் தான் வரும். அப்போ இங்கேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கேருந்து மேலே போகிறப்ப இந்த ஹையை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லோலேருந்து இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா அடுத்தடுத்த நாள் நல்ல ஒரு பிக் மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்ஃபில் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு ப்ராஃபிட்டை நம்ம எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ டு ஹை போகிறாங்க அப்படின்னா இந்த இடம்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து திரும்புகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும். அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் இங்கேருந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணாத வச்சும் இங்கேருந்து நம்மளுக்கு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஃபுல் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு லோ வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு சைடுவே போயிட்டு நல்ல ஒரு பிக் மூமெண்ட்டு நம்மளுக்கு இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ லோ டு ஹை எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுக்கு பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டோட லோ 57,040. ஹை பார்த்தீங்கன்னா 57,230. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் தான் இந்த லோ டு ஹை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு இருக்குது. இந்த வீக்கில்
மூவ்மெண்ட்டு பெருசா ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு 500 பாயிண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. மத்த டேஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணல. அப்ப நாளைக்கு ஒரு நாள், நாளை மறுநாள் 2 நாள் இருக்கு. அப்போ 1 வீக்குக்கு வந்து 2500 பாயிண்ட் 1 டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்காங்க. இது கட்டாயம் கிடையாது. இந்த மாரி நீங்க டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட்டா லோல இருந்து புடிச்சீங்க அப்படின்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட்டா புடிக்க முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க உருவாக்கி வச்சுக்கணும். இந்த இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே பிரீமியம் கால்குலேஷன்ல தான் நம்மளுக்கு இருக்கும். இப்ப எஸ்டர்டே ஹைக்கு போனாங்க. எஸ்டர்டே ஹைக்கு போறப்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஏன்னா கால் செல்லர் பயந்தா மட்டும் தான் மார்க்கெட்ட மேல கொண்டுட்டு போக முடியும். இல்ல அப்படின்னா மார்க்கெட்ட மேல கொண்டுட்டு போக முடியாது. அதே மாரி நம்ம சொல்லியிருக்கிறோம். பேங்க் நிஃப்டில வந்து அப்படி மந்த்லி எக்ஸ்பிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு சப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்ல தான் இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துலலாம் வரப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா ரேஞ்ச் பெருசா இருக்கும். அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதுக்குள்ள எந்தெந்த ஏரியாலாம் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும், ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதையும் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த 57,000, 57,250, 57,750 இந்த இடம்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாவும், சப்போர்ட்டாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சென்செக்ஸ். சென்செக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியா இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ ஓப்பன் ஆயிட்டாங்க. ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்னோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, 83,625. அப்போ ஓப்பனுக்கு கீழ வந்துட்டு கீழ எவ்வளோ வந்திருக்காங்க? 83,520. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வந்துட்டு, இங்கருந்து நம்மளுக்கு இந்த ஹைய பிரேக் பண்றப்ப இங்கருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் அவரேஜா குடுக்கணும். அப்ப 500 பாயிண்ட் குடுக்கறதுல என்ன சிக்கல் அப்டின்னா, இங்க எஸ்டர்டே ஹை இருக்கு. எஸ்டர்டே ஹைக்கு மேல தாண்டுனா மட்டும் தான் இவங்களால ஃப்ரீ ஃபால் ஜோன நம்மளுக்கு போக முடியும். கால் செல்லர் பயந்தா மட்டும் தான் மார்க்கெட்ட மேல கொண்டுட்டு போக முடியும். இல்ல அப்டின்னா மார்க்கெட்ட கீழ கொண்டுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். இப்ப இந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இங்கருந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் குடுக்கல. ஓகேங்களா? அப்ப லோ டூ ஹை பார்த்தீங்கன்னா, 83,500லேருந்து 83,800 வச்சும் 780 வச்சும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 280 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. அப்ப மேல போனவைங்க இந்த லோவ பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோவ பிரேக் பண்ணாங்க அப்டின்னா, இந்த ஹைலேருந்து நம்மளுக்கு இங்கருந்து ஒரு 500 பாயிண்ட் அவரேஜா குடுக்கணும். இதெல்லாம் ஒன் டே ரேஞ்சுல நீங்க ஃபில்ஃபில் பண்ணணும். அதேமாரி இந்த இடத்துலலாம் வரப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறோம். இந்த இடம் அப்படி இல்ல அப்படின்னா, இந்த R1, R2க்குலாம் வரப்ப, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடம்லாம் வரப்ப நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் உங்க ஸ்ட்ராட்டஜில அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கிறோம். இந்த டேபிளும் நம்மளுக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் 5 ஸ்ட்ரைக்க ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். காலுக்கு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம் கால் ஆப்ஷனில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் இந்த 25,400 காலு 175க்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கீழே வராங்க அப்படின்னா எதை வச்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னா ஒரு 111 நம்ம சொல்லியிருந்தோம். 111 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இவங்க 126லேயே மார்க்கெட்டை இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைக்கை திருப்பிட்டாங்க. திருப்புறப்ப எதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னா 162ம் 175 ஒரு டார்கெட். ஓகேங்களா? இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 40 பாயிண்ட் ப்ராஃபிட்ல நம்மளுக்கு ஒரு பையரா இருந்தோம் அப்படின்னா, ஒரு இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. அப்படின்னா, இந்த இடம் வரப்ப யார பார்க்கணும்? இங்கேருந்து சப்போர்ட் எடுப்பாங்களா? இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு போவாங்களா? இந்த 175 இப்ப 126லேருந்து இதுதான் இவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக்கு இதுதான் லாஸ்ட் லோவா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் எதுல நம்ம சொல்லியோம்னா, நம்ம கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருக்கோம். நல்ல பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி இன்னைக்கெல்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் நல்ல ஒரு கேட்ச் பண்ணி, இங்கேயே நம்ம ட்ரேட வந்து காலையிலேயே முடிச்சாச்சு இந்த இடத்துலலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட். ஓகேங்களா? இதெல்லாம் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நல்ல ரிசல்ட் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாவே
நம்ம யூடியூப்பில் நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் வந்தால் இங்கே போனால் ரெசிஸ்டன்ஸாகவும் இங்கே வந்தால் சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த இடம்லாம் வந்தால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் 57,100 கால் எக்காரணத்தை கொண்டும் இந்த 916க்கு மேலே சஸ்டெயின் ஆகினா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். கீழே வராங்க அப்படின்னா இந்த 733ங்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்க இங்கேருந்து கீழே வந்தாங்க. லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 777லேருந்து மார்க்கெட்டை இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை திருப்பி கரெக்டாக எங்கே கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா 966க்கு 916க்கு கொண்டுட்டு போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்கை ரிஜெக்ஷன் பண்ணி கீழே இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு பையராக இருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து திரும்பாதா இதெல்லாம் நம்மளுடைய கால்குலேஷன்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பை. நம்ம எந்த மாதிரி கொடுக்குறது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து நம்மளுக்கு இப்போ லோ டு ஹை பார்த்தீங்கன்னா 780லேருந்து 905 ஓகேங்களா? கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? 775லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரைக்கு 83,300 கால் 83,300 கால் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 749 பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகும். இல்லை அப்படின்னா கீழே வராங்க அப்படின்னா எதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம காலையிலே இது சொல்லியிருந்தோம். இது 570 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டு அங்கேருந்து மேலேருந்து கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு 570க்கு வரல. பட் ஆனால் அங்கேருந்து 590ல் எக்ஸாக்ட் லோ பார்த்துடலாம். 590லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் அங்கேருந்து திருப்பியிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா எங்கேருந்து திரும்புவாங்க? இப்போ திரும்பினா இவங்களுக்கு என்ன டார்கெட்? எக்ஸாக்டாக 749ல் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு சைடு வே மூமெண்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே இறக்கியிருக்காங்க. அப்போனா எது டார்கெட்? இப்போ எக்ஸாக்டாக 570ல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு 570 டு 640 இங்கேருந்து எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பாயிண்ட். 60 பாயிண்ட்னாலுமே ஒரு பையிங்கில் அசால்ட்டாக ஸ்டாப் லாஸே ரொம்ப கம்மி தான். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸே கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு இங்கேருந்து நல்ல ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.